ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் அனந்தன் காடு படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். படத்தோட கேஸ்டிங் அப்படிங்கும்போது ஆர்யா, இந்திரன், ரெஜினா கெசந்திரா போன்றோர் நடித்திருக்காங்க. ஜெயம் கிருஷ்ணகுமார் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. யுவா சினிமோட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அஜினேஷ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அனந்தன் காடு படத்தின் கதை அப்படின்னு சொல்லும்போது படம் 2015 துவங்குது. ஒரு போலீஸ் உயரதிகாரி தன்னோட பொண்ணோட கல்யாண வெட்டிங்கில் இருக்கார். அப்போ ஒரு செட் ஆஃப் குரூப் ஒரு கன் பாயிண்டில் வைக்கிறாங்க. அங்கேருந்து கதை எங்கே நகருதுன்னா 1980ஸ்க்கு நகருது. ஆர்யா பக்கம் நகருது. ஆர்யா ஒரு இலங்கையை சேர்ந்த போராளி. அப்போது மிலிட்ரி அந்த ஆர்யா இருக்கக்கூடிய கேம்பில் ஆர்யாவை தவிர்த்து அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கொன்னுடுறாங்க. அங்கேருந்து மிலிட்ரிஸை கொன்னுட்டு ஆர்யா தப்பிச்சு போயிடுறாரு. இது ஒரு புறம் இருக்க, திருவனந்தபுரத்தில் ஒரு பெரிய அரசியல்வாதிக்கு அவனுக்கு கூலிப்படையாக இந்திரனும் அவரோட 3 பேரும் இருக்காங்க. அவங்க ஒரு சேரி பகுதியை சேர்ந்தவங்க. அப்படிங்கும்போது இந்த தொழிலை விட்டுறணுங்கிற டயத்தில் ஒரு லாஸ்ட் அசைன்மெண்ட்டாக ஒரு பெரிய ஆளோட பையனை கொன்னுடுறாங்க. யாரோட இன்சிஸ்டன்ட்னா அந்த பெரிய அரசியல்வாதி பின்னால் அவன் தான் சீஃப் மினிஸ்டராகவும் வர்றான். அப்படி இருக்க பார்த்திங்கன்னா இவங்க கொன்னுட்டு அதுக்கப்புறம் இவங்க நார்மல் வாழ்க்கை சந்தோஷமாக ஒரு மியூசிக் ட்ரூப் வச்சு இந்திரன் அந்த 3 பேரும் அதாவது அந்த சேரி பகுதியில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போது ஆர்யாவுக்கு ஒரு அடைக்கலம் பாதுகாப்பு தேவைப்படுது. அப்போது இந்த இந்திரன் இருக்கக்கூடிய கூலிப்படை குரூப்புக்குள்ளே அவரும் உள்ளே வராரு. இவங்க எல்லாமே சந்தோஷமாக அந்த கூலிப்படையில் இருந்த 4 பேருமே ரொம்ப சந்தோஷமாக அந்த பகுதியை எல்லாத்துலேயும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு நீட்டாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது சிஎம்முக்கு ஒரு நெருக்கடி வருது. அப்போது ஒரு ஆளை கொன்னாதான் அவரால் அந்த பதவியிலேயே நிலைக்க முடியுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில், அதாவது இந்த கூலிப்படையில் இருந்தவங்க இந்த தொழிலே வேண்டான் இருந்தவங்கள திருப்பி கூப்பிட்டு நீங்கள் இந்த அசைன்மெண்ட்டை பண்ணணும்னு கொடுக்குறாரு. அப்படி சிஎம் கொடுக்குற ஆள் ஆர்யாவுக்கும் ஒரு பாயிண்டில் எதிரியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கதை அப்படிங்கிறது எப்படி நகருதுன்னா, இந்த 5 பேரும் அந்த அசைன்மெண்ட்டில் அதாவது சிஎம் சொன்ன ஆளை கொலை செய்ய போகிறாங்க. அப்படி அவங்க செய்யும்போது இவங்க வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு, அதே சமயம் சிஎம் தன்னோட பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக இதை பண்ணும்போது அவர் என்ன மாதிரிலாம் இவங்களை இந்த கூலிப்படையை அதில் மாட்டி விட்டார். அப்படி மாட்டி விடும்போது இவங்களோட வாழ்க்கையெல்லாம் என்னென்ன நடந்துச்சு, இது எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுக்குற ஒரு படமாக அமையிறது தான் அனந்தன் காடு. இப்போ படத்துடைய ப்ளஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயம் கேஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நீட்டான கேஸ்டிங் தான். இந்திரனாக இருக்கலாம், ஆர்யாவாக இருக்கலாம், நடித்த நடிகர்கள் எல்லாமே நீட்டாக இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை ஸ்க்ரீனில் கணக்கச்சிதமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரெஜினா கெசிந்திராவும் ஒரு சின்ன கேமோ தான். அவங்களும் அவங்க பாட்டை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த படத்துக்கு பெரிய பேக் போனாக இருக்கிறது பேக்ரவுண்ட் சவுண்டு. நிச்சயம் சொல்லலாம் பேக்ரவுண்ட் மியூசிக்னு. ஏன்னா படம் மோஸ்ட் ஆஃப் தி சீன் ஆக்ஷனு, பிட்ரேயலு இந்த மாதிரி நகருதுங்கும்போது அதை மியூசிக்கலி நல்லா எலிவேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நமக்கே அந்த மியூசிக் கேட்கும்போது அந்த ஒரு வேகம் எடுக்குது, ஆக்ஷனுக்கான வேகம் இதெல்லாம் மியூசிக்கில் நல்லா கன்வே பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் பிட்ரேயலுக்கு என்ன சினிமோட்டோகிராஃபி தேவையோ அதே மாதிரி அந்த லொக்கேஷனை காட்டின விதமாக இருக்கலாம். அதாவது கதை ஒரு 3 இடம் 2015, 1980s, 90s இதெல்லாம் நம்ம கேமராவில் நீட்டாக அதாவது விஷுவலி ஸ்டன்னிங்காகவே காட்டியிருக்காங்க. அதே சமயம் டெக்னிக்கலி இந்த படம் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக தான் இருக்குது. டெக்னிக்கலி சவுண்டட் மூவி. அதே மாதிரி ஸ்டண்ட் கொரியோகிராஃபி நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. ஆக்ஷன் விரும்புகிறவங்களுக்கு இந்த படம் கவர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இது எல்லாம் இந்த படத்துக்கு பெரிய பலமாக அமைகிறது. சரி, இந்த படத்தில் வேறு என்னெல்லாம் செஞ்சுருந்தா இந்த படம்ங்கிறது இன்னும் பெரிதாக அமைந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது ஒரு ஆக்ஷன் படம் அப்படிங்கும்போது நிறைய லாஜிக்கல் லூப் ஹோல்ஸுங்கிறது இருக்கத்தான் செய்யுது. இன்னொன்று படத்தோடைய டியூரேஷன் செகண்ட் ஹாஃப் எல்லாம் ரொம்ப லென்த்தியாக ஓடுற மாதிரி தான் ஒரு ஃபீலுங்கிறது கொடுக்குது. அதாவது செகண்ட் ஹாஃப் எல்லாம் பார்க்கும்போது ஒரு படத்துக்குள்ளே இருக்குமா 2 படம் பார்க்குறோமாங்கிற அந்த ஃபீல் அப்படிங்கிறது கொடுக்குது. இன்னொன்று ஒரு ஆக்ஷன் அதே மாதிரி ஒரு பொலிட்டீஷியனால் எக்ஸ்ப்ளாய்ட் ஆகிற ஒரு கூலிப்படை கும்பல்னால் அது ஆடியன்ஸுக்கு மனசில் அந்த ஃபீலுங்கிறது கொடுக்கணும். இந்த படத்தில் அந்த மாதிரி எந்த விதமான ஒரு எமோஷனும் நமக்கு கொடுக்கல. ஏன்னா நல்ல நடிகர்கள் பெர்ஃபார்ம் பண்ணாலும் அந்த எமோஷன்ஸ் ஆடியன்ஸுக்கு கடத்தினா தான் இன்னும் இன்வால்வ்மெண்ட் இருக்கும். அந்த இடத்துல ஸ்க்ரீன் பிளேவே கொஞ்சம் லேகாக தான் இவங்க பண்ணியிருக்காங்க. ஏதோ ஃப்ளாட்டாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி கதை சொல்லப்பட்ட விதம் நிறைய இடத்துல ஜம்பாய் போகிற மாதிரி ஒரு ஃபீலுங்கிறது கொடுக்குது. மோஸ்ட்லி கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ப்ரெடிக்டபிள் பிளாட்டாகத்தான் அமையுது. இதெல்லாம் தாண்டி அனந்தன் காடு படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு அரசியல்வாதி ஒரு கூலிப்படைய வந்து பயன்படுத்தி கொலைகளை செய்கிறான். ஒரு பாயிண்ட்ல வந்து அவங்க இதெல்லாம் செய்யக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும்னு ஒரு மியூசிக் ட்ரூப் வச்சு நடத்துறாங்க. திருப்பி அந்த பொலிட்டீஷியனுக்கு வந்து தன்னோட பதவிய காப்பாத்திக்கணுங்கும்போது, இந்த கூலிப்படைய யூஸ் பண்ணி ஒரு ஆள கொல்ல சொல்றான். அதே சமயம் ஒரு இலங்கையில வந்து ஒரு போராளியா இருக்கிறவங்களும், அந்த நேரத்தில வந்து இவங்கள்ட்ட அந்த கூலிப்படையிட்ட அடைக்கலம் கேட்குறாங்க. இந்த எல்லாருமே போய் அந்த அரசியல்வாதிக்கு நெருக்கடி குடுக்குற ஒரு ஆள வந்து கொலை செய்ய போறாங்க. அப்படி கொலை செய்யும்போது, அவங்க வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு, என்னென்ன சம்பவங்கள் அரங்கேறிச்சு, அந்த கொலைங்கிறது இவங்க வாழ்க்கையெல்லாம் எப்படி எப்படி மாத்துச்சு. இத எல்லாத்தையுமே ஒரு ஆக்ஷன், ஒரு பொலிட்டீஷியனோட எக்ஸ்ப்ளாயிட்டேஷன், பிட்ரேயல் இதெல்லாம் கலந்து ஒரு ஆவரேஜ் ஆக்ஷன் படமாகத்தான் இந்த படம்ங்கிறது வந்து முடியுது. ஆக்ஷன் படம் பார்க்குறவங்க கொஞ்சம் ஸ்லோனஸ் எல்லாம் தாங்குவாங்க அப்படின்னா, அந்த மாரி ஆடியன்ஸுக்கு செட் ஆகும். ஜென்ரல் ஆடியன்ஸா நம்ம பார்க்கும்போது ஒரு டெக்னிக்கலி சவுண்டட் ஆக்ஷன் படம். அத வந்து ஆவரேஜா நமக்கு குடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்லோனஸ்ஸ தாண்டி போனாலுமே நமக்கு ஒரு ஆவரேஜ் ஃபீல் தான் இந்த அனந்தன் காடுங்கிற படம் குடுக்குது. படத்த பொறுத்தவரைக்கும் ஏ சர்ட்டிஃபைடு தான். வன்முறை காட்சிகள் எக்கச்சக்கமா இருக்கு. இத மைண்ட்ல வச்சுட்டு பார்க்குறவங்க பாருங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு மலையாளம் மூவி. டப்டு வெர்ஷன்ல அந்தந்த ரீஜியன்ஸ்லயும் ரிலீஸ் ஆயிருக்கு. மேலும் ஒரு புதிய திரையம்சத்துல உங்கள வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.